மதுபான முறைகேடு வழக்கில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகால சிறையில் இருந்த டெல்லி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்குகிறாங்க. 17 மாதங்களாக மணிஷ் சிசோடியாவுக்கு அந்த கேஸில் இன்னமும் மணி ட்ரையலை கண்டுபிடிக்க முடியல. பச்சையாக மோடி சிபிஐயும் இடியும் குறிப்பாக இடி அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி அரசியல் ரீதியாக முடக்குவதற்காகத்தான் மோடி அரசு மதுபான கொள்கை வழக்கை விசாரிக்கிறது, கையில் எடுக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு டாக்டர் கிட்ட அங்கித் திவாரின்னு ஒருத்தன் லஞ்சம் வாங்கினான் திண்டுக்கல்ல. அது என்ன கேஸ்னா, ரொம்ப பேருக்கு அங்கே ஈடு எப்படி வந்ததுன்னே தெரியாது. என்னன்னா, ஒரு டாக்டர் அவர் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணும்போது ஏதோ சம் ப்ராப்ளம், ஏதோ சம் இஷ்யூ வரும்போது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேறு ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈடி உள்ளே வந்துடலான்னு இவன் உள்ளே வந்துடுறான். ஆனால் அதோட நோக்கம் இந்த மாதிரி அரசியல் எதிரிகளை பழி வாங்குறதுக்கோ, கோழி திருந கேஸில் அவனை அது 10 ரூபாய் சம்பாதிச்சானா அவனை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கோ, 2 விவசாயிகளை பிடிச்சி கூப்பிட்டு வந்து விசாரிச்சான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான கேவலமாக அதே போல் அந்த மணிஷ் சிசோடியா வழக்கில் ஜாமீன் கொடுக்கும்போது ட்ரையல் கோர்ட்டுமே ஹைகோர்ட்டுமே சாடி இருக்காங்க கடுமையாக அப்படிங்கிற செய்திகளே பார்க்க முடியும். கீழமை நீதிமன்றத்திலையும் ஹைகோர்ட்லையும் அவருக்கு திரும்ப ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது என்பது மனித உரிமைகளுக்கும் சட்டங்களுக்கும் விரோதமானதுன்னு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லுது. இது ஏற்கனவே ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டங்களில் நீதிமன்றங்களுக்கு வெளியில் பேசும்போது ட்ரையல் கோர்ட்டெல்லாம் ஜாமீன் வழங்குறதுல லிபரலாக இருக்கணும்னு பேசுகிறாரு. ஆனால் இதே உச்சநீதிமன்றம் கடந்த முறை வரும்போது என்ன சொல்லுச்சு, அவர் சிசோடியா மேலே இன்னமும் ஆதாரங்கள் இருக்குது, வெளியில் விட முடியாது, ட்ரையலை சீக்கிரம் நடத்துங்கன்னுச்சு. இன்றைக்கி இதே கோர்ட்டு வேறு மாதிரி பேசுது. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? 303க்கும் 240க்கும் இருக்க வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கிறதா? நான் வேறு ஒன்றும் உள்நோக்கம் கற்பிக்கல. தீர்ப்பு இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை கிட்டையும் தாண்டி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா? ஏற்கனவே சிறையில் இருப்பவர்களுக்கு. செந்தில் பாலாஜியுமே கிட்டத்தட்ட இதே போல் 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கார். அவருக்குமே விரைவில் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மதுபான முறைகேடு வழக்கில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகால சிறையில் இருந்த டெல்லி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்குங்க இல்லையா? எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். 17 மாதங்களாக சிறையில் இருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது டெல்லி துணை முதலமைச்சராக இருந்தார், கல்வி அமைச்சராக இருந்தார். கல்வியில் நிறைய சீர்திருத்தங்களை செய்தார். டெல்லியில் பள்ளி கல்வியில் மிகப்பெரிய அளவில் அவர் சீர்திருத்தங்களை செய்தார். அவருடைய முத்திரை ரொம்ப தெளிவாகவே அங்கே தெரிந்தது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு போன பொழுது அங்கே பள்ளிகளை போய் சுற்றி பார்த்து சிசோடியாவுடனே கலந்தாலோசித்தார். அந்த மாற்றங்களை அவை சொல்லக்கூடிய செய்தி என்ன, தமிழ்நாட்டுக்கு அதிலேருந்து ஏதாவது நம்மால் கற்றுக்கொள்ள முடியுமா என்றெல்லாம் பார்த்தார். இந்த மதுபான கொள்கையில் முதல்ல சத்யேந்திர ஜெயின் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிசோடியா, அதுக்கு பிறகு இப்போ வேறு சஞ்சய் சிங்னு ஒருத்தர் பண்ணாங்க. அப்புறம் கவிதாவை பண்ணாங்க. அப்புறம் அதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் கெஜ்ரிவாலை கைது செய்யப்பட்டார். சத்யேந்திர ஜெயின் ஐ திங்க் உள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். சஞ்சய் சிங் வெளியில் வந்துட்டார். திரும்ப இவருடைய ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. சிசோடியாவோட ஜாமீன் மனுக்கள் டெல்லியில் கீழமை நீதிமன்றத்தில் ரத்தானோன்னா ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, அங்கே டிஸ்மிஸ் ஆகும். சுப்ரீம் கோர்ட்லேயே ஐ திங்க் 2 தடவை என்னமோ டிஸ்மிஸ் ஆயிருக்கு. இந்த வழக்கிலேயே அதிக நாள் சிறையில் இருந்தவர் அவர் தான். இல்லை, சத்யேந்திர ஜெயின் நினைக்கிறேன். 2 வருஷமாக இருக்கார். சப்ஜெக்ட் கரெக்ஷன். 17 மாதங்களாக இவர் சிறையில் இருக்கிறார். இன்றைக்கு ஜஸ்டிஸ் B.R. கவாய் அண்ட் ஜஸ்டிஸ் K. விஸ்வநாதன், தமிழகத்தை சேர்ந்தவர், அவங்க அமர்வு தான் இவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு. ஜஸ்டிஸ் கவாய் தான் இவருக்கு நம்முடைய இந்த ராஜீவ் கொலையாளிகள் 6 பேருக்கு விடுதலை கொடுத்தவர். அதே மாதிரி பேரறிவாளன் விடுதலையில் நாகேஸ்வரா பெஞ்சில் அவர் செகண்ட் ஜட்ஜாக இருந்தவர். ஒரு மனித உரிமைகளை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஜட்ஜ் அவர், ஜஸ்டிஸ் கவாய். அந்த அமர்வு தான் இன்றைக்கு தீர்ப்பு அளித்திருக்கிறது. நீங்கள் 400க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க. எப்போ வழக்கு விசாரணை தொடங்கும்னே தெரியல. அப்போ எத்தனை நாளைக்கு இவரை நீங்கள் ஜெயிலே வச்சுருப்பீங்க? திரும்ப இப்படி ஒருவரை சிறையில் அடைத்து வைப்பது என்பது மனித உரிமைகளுக்கு மேலானது. நீங்கள் ப்ராசிக்யூஷனாக செயல்படலை, பெர்சிக்யூஷனாக செயல்படுறீங்க. ப்ராசிக்யூஷன்னா அரசு தரப்பு, தோஸ் ப்ராசிக்யூட் தண்டிப்ப வழக்கை நடத்துவார் என்ற அர்த்தம். பெர்சிக்யூஷனாக பழி வாங்குபவர்கள். நீங்கள் அரசு தரப்பாக செயல்படவில்லை, பெர்சிக்யூஷன் பழி வாங்குபவர்களாக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக நல்ல தீர்ப்பு.
அமலாக்கத்துறையோட அராஜகங்கள் நாடு தழுவிய அளவில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது கீழமை நீதிமன்றங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. நீங்கள் வந்து கொடுங்க ஜட்ஜு விடுதலைகளை ஜாமீன் கொடுக்கறத வந்து ரொம்ப லிபரலாக வைங்கன்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரும்ப திரும்ப சொல்கிறார். சந்திரசூட் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து கீழமை நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்குவதில் ரொம்ப கவனம் செலுத்தணும், ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்கிறார். ஆனால் நடைமுறைன்னு வரும்போது ஹை ப்ரொஃபைல் கேசஸில் எல்லாருமே பயப்படுறாங்க. அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யரோட 50 வருஷத்துக்கு முன்னால் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் சொன்னது வந்து பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அவர் சொல்லுவாங்க. பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன். ஜாமீன் என்பது வந்து நடைமுறையாக இருக்க வேண்டும், சிறை என்பது அரிதினும் அரிதாக இருக்க வேண்டும். ஆனால் தலைகீழ போய் இன்றைக்கி சில நீதிபதிகளை என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, பிஎம்எல்ஏ இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் சில வழக்குகளில் வந்து ஜெயில் இஸ் தி ரூல், பெயில் இஸ் தி எக்ஸப்ஷன். சிறை தான் வந்து அதிகமாக இருக்கணும், பெயிலின் ஜாமீன்றது வந்து அரிதினும் அரிதாக இருக்குன்ற லெவல்லலாம் ரொம்ப மனித உரிமைகளுக்கு எதிராகவே சில நீதிபதிகள் பேச ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பிஎம்எல்ஏ வழக்கில் கூட ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இதே மாதிரி பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன்றது அந்த காலத்துக்கு இன்றைக்கி அதுவும் குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் ஒரு நீதிபதி சொன்னார். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தெளிவாகவே சொன்னார் சமீபத்தில். ரொம்ப அந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் வந்து மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு போக்கை கடந்த சில ஆண்டுகளாக கடைப்பிடிக்க துவங்கின. அந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யரோட அந்த பழைய வாக்கியங்களை நினைவுபடுத்தியிருக்கு. பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன். ஏன்னா இப்போ 2-3 வருஷமாக வந்து இதுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளை. ஆகவே இன்றைக்கி அந்த பழைய சொல்லாடல் வந்திருப்பது, பழைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகங்கள் வந்திருப்பது மனித உரிமைகளுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, நீதித்துறையின் மேலே ஒரு நம்பிக்கை, நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான். ஏன்னா 17 மாதங்களாக மணீஷ் சிசோடியாவுக்கு வந்து அந்த கேஸில் வந்து இன்னமும் வந்து மணி ட்ரையலை கண்டுபிடிக்கவே முடியல. பச்சையாக வந்து மோடி சிபிஐயும் இடியும் குறிப்பாக இடி வந்து அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி அரசியல் ரீதியாக முடக்குவதற்காகத்தான் மோடி அரசு மதுபான கொள்கை வழக்கை விசாரிக்கிறது, கையில் எடுக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிஞ்சது. தேர்தல் அறிவிக்கையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மார்ச் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதி 17ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 4 நாள் பொறுத்து கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு மாநில முதலமைச்சரை சிறையில் தள்ளின ஒரு கொடுங்கோல் அரசு தான் மோடி அரசு. வழக்கு விசாரணையில் இன்னமும் தொடங்கவே இல்லை. மணி ட்ரையலை கண்டுபிடிக்கவே முடியல, எங்கே போச்சுன்னு கேட்டால் சாக்கு மூட்டையில் கட்டி 100 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 100 கோடி கொடுத்ததுக்கு என்ன எவிடன்ஸ்னால் கோணி மூட்டையில் கட்டி கொடுத்துட்டு போனான்றாங்க. அவை இந்த மாதிரியான அராஜகங்களை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறையின் அட்டூழியங்கள் வரம்பு மீறி போய் கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி தான் மணீஷ் சிசோடியாவோட பெயிலை நம்ம பார்க்கணும். இது முன்னாலேயே கொடுத்துருக்கணும். உச்சநீதிமன்றம் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அவருடைய ஜாமீனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்தது. இப்போ மறுபடியும் 4 மாதம் பொறுத்து கொடுத்துருக்கு. ஆகவே வந்து இந்த பெட்டர் லேட் தேன் நெவர்னுவாங்க. இது வந்து நாடு முழுவதும் அமலாக்கத்துறை வழக்குகளில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் அது இந்தியாவில் மனித உரிமைகள் பேணி பாதுகாக்கப்படுவதற்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இடியோட அராஜகம் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. ஏற்கனவே இந்த வழக்கில் இடி அதிகாரி ஒருத்தர் லஞ்சம் வாங்கும்போது கையங்களமாக பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மறுபடியும் நேற்று பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வழக்கில் வந்து லஞ்சம் பெறும்போது சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கும்போது பிடிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பிடிச்சா அவன் மேலே வழக்கு போடுறாங்க, ஜெயிலுக்கு போகிறான், வெளில வரான். வந்துட்டு மறுபடியும் அவன் அது இன்னொரு கேஸில் லஞ்சம் வாங்குறான்னா இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து அதுவும் இடியில் வந்து கரப்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற இந்த செந்தில் பாலாஜி கேஸு, மணீஷ் சிசோடியா கேஸு, அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா கேஸ், ஹேமந்த் சோரன் கேஸ் மாதிரி பெரிய இதெல்லாம் ஹை ப்ரொஃபைல் கேசஸ். ஆயிரக்கணக்கான வழக்குகள் சின்ன சின்ன இதில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு டாக்டர்கிட்ட வந்து அங்கித் திவாரின்னு ஒருத்தன் லஞ்சம் வாங்கினான் திண்டுக்கல்ல. அது என்ன கேஸ்னால் ரொம்ப பேருக்கு அங்கே ஈடு எப்படி வந்ததுன்னே தெரியாது. என்னென்னா ஒரு டாக்டர் அவர் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணும்போது ஏதோ சம் ப்ராப்ளம், ஏதோ சம் இஷ்யூ வரும்போது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேறு ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்துடலான்னு இவன் உள்ளே வந்துடுறான். கேஸை முடிக்கணும், நீ வந்து எனக்கு இதை கொடுக்கலன்னா பிஎம்எல்ஏல உன்னை தூக்கிடுவேன்னு சொன்னோன்னு தான் அவன் லஞ்சம் கொடுக்கறதுக்கு வரும்போது அவன் ட்ராப் பண்ணி தமிழ்நாடு போலீஸ் இடி அரெஸ்ட் பண்ணும். முதல்ல அது எவ்வளோ அசிங்கம். ஒரு மத்திய விசாரணை அமைப்போட இந்தியா முழுவதற்குமான அமைப்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல அருமையான அமைப்புங்க ஆக்சுவலாக. அதாவது வந்து பண மோசடி என்பது, மணி லாண்ட்ரிங் என்பது வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதுமே வந்து போதைப்பொருள் கடத்தலுக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் அடிநாதமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மணி லாண்ட்ரிங் தான், பண பரிவர்த்தனை தான். அதை ஒடுக்கிறதுக்கு தான் 1989 கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் 30 ஆண்டுகளாக வந்து உலகின் பல நாடுகளும் வந்து போராடி தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க.
அதை மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க இவனுங்க. ஆக்சுவலாக வந்து மோடி கவர்மெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய பாவம். அதாவது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ன்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக தேவை. ஆனால் அதோட நோக்கம் வந்து இந்த மாதிரி அரசியல் எதிரிகளை பழி வாங்கிறதுக்கோ, கோழி திருடின கேஸில் அவனை அது 10 ரூபாய் சம்பாதிச்சானா அவனை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கோ, 2 விவசாயிகளை பிடிச்சி கூட்டிட்டு வந்து விசாரிச்சானுங்க தெரியும், அந்த மாதிரியான கேவலமான காரியத்துக்கு, அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சிகளை பழி வாங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. அது ஒரு நல்ல சட்டம், அருமையான சட்டம், காலத்துக்கு ஏற்ற தேவையான சட்டம். இல்லை, ஒரு பக்கம் வந்து எதிர்க்கட்சிகளை பழி வாங்குவதற்கு சில திருத்தங்களை கொண்டு வந்தது பாஜக அரசு. இன்னொரு பக்கம் வந்து அதே திருத்தங்கள் வந்து அதிகாரிகளுக்கு வந்து சாதகமாக பயன்பட்டு இருக்கு. அது ஒன்று. இதில் வந்து 2005 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் வந்து பர்ஃபெக்டாக தான் இருந்தது. 2017 மோடி கவர்மெண்ட் அதில் வெவ்வேறு விஷயங்களை உள்ளே சேர்க்க ஆரம்பித்தான். எங்கேயாவது ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் கூட மூக்க நுழைக்கலாம், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்ததுன்னா மூக்க நுழைக்கலாம். ராயல்ட்டி கேஸ்லங்க, காப்பிரைட் கேஸில் இப்போ நீங்கள் ஒரு புக்கு எழுதுறீங்க, உங்கள் புக்கு ஏதோ நீங்கள் ஒரு ஹாட் கேக் சேல்ஸ் ஆகுது, ஏதோ நீங்கள் வந்து சுய முன்னேற்றம் பற்றி ஏதோ ஒரு புக்கு எழுதுறீங்க, அந்த புக்கு வந்து ஒரு 10 லட்சம் காப்பி விற்குது. அந்த 10 லட்சம் காப்பி விற்றதில் ஒரு புக்குக்கு 10 ரூபான்னு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது. அதில் ஏதோ சில மோசடி வந்து உங்களை கேட்காமலே எவனோ ஒருத்தன் அதை ராயல்ட்டி போட்டு 50 லட்ச ரூபாய் அவன் சம்பாதிச்சிடான்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸில் ஈடி உள்ள வரலாம். இது வந்து அதோட ஒரிஜினல் நோக்கத்துக்கு எதிரானது. இந்த சட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டங்கள் வந்து PMLAன்ற சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். போதைப் பொருள் கடத்துபவர்கள் மற்றும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பணம் தான் முக்கியமாக இருக்குது. அந்த லைஃப் லைனை, ஆக்சிஜனை கட் பண்ணால் இதை நம்ம ஒழிச்சலாம். அதற்காகத்தான் நம்ம இதை கொண்டு வரணும்னு தான் உலகின் பல நாடுகளும் பேசி ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட அறிவுறுத்தலின் பேரில் 1989 கொண்டு வர முயற்சிக்கப்பட்டது. 90களின் இறுதியில் வடிவம் பெற்று 2005 நம்ம நாட்டில் சட்டமாக வருது. ஏற்கனவே அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது. இந்த சட்டம் வந்தது அப்போ தான். அதுக்கு முன்னால் ஃபெமா சசிகலா அரெஸ்ட் பண்ண கேஸ்னால் ஃபெரா, திவாகரன், சசிகலா, தினகரன்லாம் அரெஸ்ட் ஆனது ஃபெரான்னு ஒரு சட்டம். 96 அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் பீரியடில் அது ஃபெமாவாக மாறிச்சு. அதுக்கு பிறகு PMLA. இந்த சட்டம் நல்ல சட்டம் தான் அது. ஆனால் அதை தவறாக வழி நடத்துனதோட விளைவே இன்றைக்கி வந்து PMLAவையே எடுக்கணும், அமலாக்கத்துறையே இழுத்து 3 லெவலுக்குலாம் இன்றைக்கி போகுது. அது ரொம்ப ஆபத்தானது உங்களுக்கு வந்து. ஏன்னா இதோட நோக்கம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீவிரவாதத்துக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்குமான பண சப்ளையை சோக் பண்ணுறது. இன்றைக்கும் இந்த உலகம் அதுக்காக பயன்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு தான் நான் வரேன். இப்போ நீங்கள் இன்றைக்கும் இந்த உலகின் அமைதிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பது தீவிரவாதமும் போதைப்பொருள் கடத்தணும். இதை யாரும் மறுக்க முடியாது. இதுக்கு வந்த அந்த மணி சப்ளையை நம்ம அறுக்கிறது, தடுக்கிறது, அதை துண்டிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அஜெண்டா எல்லா நாடுகளுக்கும். ஆனால் அதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளையும் உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் அரசியல் லாபங்களுக்காக சில நாடுகளில் ஆளும் கட்சியினர், தமிழ்நாடு, இந்தியாவில் பிஜேபி மாதிரி, மோடி மாதிரி டீம் அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த ஒரிஜினல் நோக்கமே முறியடிக்கப்படுது. இது எங்கே போய் நிற்குதுன்னா, ஈடியை கலைன்ற லெவலில் போய் நிற்குது. அது பேராபத்து. அது ரொம்ப ஆபத்து. அது ஈடின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக தேவை, PMLA கண்டிப்பாக தேவை. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா, அதனால கன்விக்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 5%. அது நீங்கள் கன்விக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமே ஒழிய PMLAவை எடுத்துடணும் ஈடியை மூடிடணும்னு சொல்ல முடியாது. இப்போ IPCயில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்ஹிதாவில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கன்விக்ஷன் IPCயில் கன்விக்ஷன் ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. IPC அதனால் வந்து எடுத்துட முடியுமா ஸ்டாச்சு புக்லேருந்து? அது கிடையாது. ஆகவே நோக்கங்கள் என்னன்றதை தாங்க நம்ம பார்க்கணும். நடைமுறையில் வந்து இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களால் ஒரிஜினலாக எதற்காக அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அந்த சட்டங்களே தேவையில்லை என்று சொல்வது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அதே போல் அந்த மணி சிசோடியா வழக்கில் ஜாமீன் கொடுக்கும்போது ட்ரையல் கோர்ட்டுமே ஹைகோர்ட்டுமே வந்து சாடி இருக்காங்க கடுமையாக அப்படிங்கிற செய்திகளே பார்க்க முடியும். நடந்தது சார். ஆமாம், இப்போ கீழமை நீதிமன்றத்திலையும் ஹைகோர்ட்லையும் அவருக்கு திரும்ப ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது என்பது வந்து மனித உரிமைகளுக்கும் சட்டங்களுக்கும் விரோதமானதுன்னு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லுது. இது ஏற்கனவே ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டங்களில் நீதிமன்றங்களுக்கு வெளியில் பேசும்போது ட்ரையல் கோர்ட்டெல்லாம் வந்து ஜாமீன் வழங்குறதுல லிபரலாக இருக்கணும்னு பேசுகிறாரு. ஆனால் அதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க டொமைனுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ளே வரும்போது அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. ஏன் இதே சிசோடியாவுக்கு எத்தனை முறை அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெயிலுக்கு வந்திருப்பார்? எனக்கு தெரிஞ்சது 3வது தடவை. இதே லாஜிக் இன்றைக்கி பேசுகிறவங்க 3 வருஷமால பேசியிருக்கலாம். முதல் தடவை ஜாமீன் வரும்போதே பேச 17 மாதமாங்க ஒரு மனுஷனை நீங்கள் வந்து அண்டர் ட்ரையலாக உள்ளே வச்சுருப்பீங்க. அதுலேயும் நல்லா கவனிங்க, இதில் சாட்சியங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ரி இன் நேச்சர். ஒருத்தனை ஜாமீன் எப்போ மறுக்கப்படும்னா, சாட்சியை கலைச்சிடுவான், நாட்டை விட்டு ஓடிடுவான்னா தான் நீங்கள் வந்து அவனை ஜெயிலில் வைக்க முடியும். இல்லாட்டி அவனை ஜெயிலில் வைக்கவே முடியாது. இங்கே வந்து எவிடன்சஸ் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் டாக்குமெண்ட்ரி இன் நேச்சர், ஆவணங்கள் இருக்குது. அது போய் சொல்ல போகிறதில்ல. 2வது, நாட்டை விட்டு அவன் எப்படி தப்பிப்பான்? பாஸ்போர்ட்டை முடைக்க தான் போகிறீங்க ஜாமீன் கொடுக்கும்போது. நாட்டை விட்டு ஓடவே முடியாது. அவனோட ரூட்ஸ் இங்கே இருக்குது. அப்போ எதற்காக நீங்கள் ஜாமீனில் 17 மாதம் ஒருத்தனை உள்ளே வச்சிங்க? மோடி அமித்ஷாவோட
அரசியல் அற்ப திருப்திகளுக்காகவும் அவங்களுடைய பழிவாங்க உணர்ச்சிகளுக்காகவும் தான் நீங்கள் இவங்களை தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க இல்லையா? இதே உச்சநீதிமன்றம் கடந்த முறை வரும்போது என்ன சொல்லுச்சு? அவருக்கு வந்து சிசோடியா மேலே இன்னமும் வந்து ஆதாரங்கள் இருக்குது, வெளியில் விட முடியாது, ட்ரையலை சீக்கிரம் நடத்துங்கன்னுச்சு போன ஆண்டு கோடை விடுமுறைக்கு முன்னால் வரும்பொழுது. இன்றைக்கி இதே கோர்ட்டு வேறு மாதிரி பேசுது. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? 303க்கும் 240க்கும் இருக்க வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கிறதா? நான் வேறு ஒன்றும் உள்நோக்கம் கற்பிக்கல. கோடை விடுமுறைக்கு முன்பு இதே உச்சநீதிமன்றம் 2 முறை சிசோடியா பெயிலை ஜாமீன் தள்ளுபடி செய்ததாக பெயிலை டிஸ்மிஸ் பண்ணதா எனக்கு நினைவு, அவருடைய கோரிக்கை மனுவை. இன்றைக்கு கோடை விடுமுறைக்கு பிறகு இன்றைக்கு பெரிய கீதாபதேசங்களுடன் ஜாமீன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அரசுக்கு புத்திமதி சொல்லி மனித உரிமைகளின் மேன்மையை பற்றி பக்கம் பக்கமாக எழுதி தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய நீதிமான்கள் திடீரென்று இந்த மனமாற்றத்திற்கு ஏன் ஆளானார்கள் என்று நாம் யோசிக்கும் பொழுது நம்மால் ஒரு கருத்தை உதாசீனப்படுத்தவோ அல்லது ஒதுக்கி தள்ளவோ முடியவில்லை. அது என்ன? 303க்கும் 240க்கும் இதுதான் வித்தியாசமோ என்பதுதான். நான் வேறு எதுவும் சொல்லலை. ஆகவே நல்ல தீர்ப்பு இது. வெளிப்படையாக பேச முடியாது, அவசியமும் இல்லை. டாட்ஸை தான் நம்ம சொல்ல முடியும். 303க்கும் 240க்கும் வித்தியாசம் வெறும் 63 மட்டும் கிடையாது. அதை தாண்டி நிறையா வித்தியாசம் இருக்குன்றது இன்றைக்கி தெரியுது எல்லாருக்குமே. யூசி, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சிசோடியா ஜட்ஜ்மெண்ட்டு என்னைக்கோ வந்திருக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டுங்க. மணிஷ் சிசோடியா கேஸ் வந்து ரொம்ப, அதாவது வந்து கிளாசிக் கேஸ் ஆஃப் மிஸ்யூஸ். மணி ட்ரையலே இல்லைங்க, ஒருத்தனை தூக்கி உள்ளே போடுறாங்க. கேட்டால் நாங்கள் கண்டுபிடிப்போன்றான். அப்புறம் கேட்டால் என்ன சொல்கிறான்? அது பணத்தை கொண்டு வந்து குத்தான்றான். எப்படா குத்தானா? கோணி மூட்டையில் கொண்டு வந்து குத்தான்றான். இப்படிலாம் சொல்லி அன்றைக்கி வந்து ஒருத்தனை தூக்கி உள்ளே வைப்பீங்க. இத்தனைக்கும் அவருடைய மனைவி வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறார். 17 மாதங்கள் அவருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்குது. ஆகவே அமலாக்கத்துறை என்பது ஒரு மூக்கணாங்கரி இல்லாத மாடாகத்தான் அது வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்தணும். அந்த சட்டங்களை வந்து 2017 கொண்டு வந்த அந்த திருத்தங்களை வந்து ரத்து செய்யணும். மற்றபடி அமலாக்கத்துறைன்ற அமைப்பும் கண்டிப்பாக வேணும், பிஎம்எல்ஏவும் கண்டிப்பாக வேணும். இந்த தீர்ப்பு நிச்சயம் ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றை நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது, இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது என்பது உண்மைதான். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தீர்ப்பு வந்து இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை கிட்டையும் தாண்டி வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா? ஏற்கனவே சிறையில் இருப்பவர்களுக்கு. செந்தில் பாலாஜியுமே கிட்டத்தட்ட இதே போல் 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கார். அவருக்குமே வந்து விரைவில் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். செந்தில் பாலாஜி கேஸையும் நீங்கள் மணிஷ் சிசோடியா கேஸையும் ஒப்பிட முடியாது. செந்தில் பாலாஜி கேஸையும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸையும் ஒப்பிட முடியாது. செந்தில் பாலாஜி கேஸையும் சத்யேந்திர ஜெயின் கேஸ், சஞ்சய் சிங் கேஸ், கவிதா கேஸ்லாம் ஒப்பிடவே முடியாது. செந்தில் பாலாஜி கேஸில் ஜாப் ராக்கெட்டில் நிறைய பேர்கிட்ட அவர் காசு வாங்கினாருன்றது நிரூபிக்கப்பட்டது மட்டும் அல்லாமல், காசு வாங்கினவனும் கொடுத்தவனும், செந்தில் பாலாஜியும் அவருக்கு காசு கொடுத்தவனும் போய் ஹைகோர்ட்டில் நாங்கள் 2 பேரும் சமாதானம் ஆகிட்டோம், அதனால் இந்த கேஸை முடிச்சு வைங்கன்னு கேட்டு ரொம்ப வினோதமான ஒரு தீர்ப்பாக, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், பூர்வங்களை உயர்த்தக்கூடிய விதத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்த வழக்கை முடித்து வைத்தது. இது வந்து வரலாறுல இல்லாதது. ஒரு மந்திரி 10 வருஷத்துக்கு முன்னால் மந்திரியாக இருக்கும்போது லஞ்சம் வாங்கினார் பஸ் கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு என்பது குற்றச்சாட்டு. அதில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே கட்சி நடத்தக்கூடிய ஆட்சியில் சில ஆண்டுகள் கழித்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. காசு கொடுத்தவன் கம்ப்ளைனண்ட்டாக இருக்கான், சார்ஜ் ஷீட் போலீஸ் போடுறாங்க, ஆட்சி மாற்றம் வருது, எதிர்கட்சியில் சேர்ந்து அந்த எக்ஸ் மந்திரி ஆகிடுறாரு. மந்திரி ஆன பிறகு அவர் செய்கிற வேலை என்னென்னா, எவன்லாம் காசு கொடுத்தானோ அந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புளை, அவங்க 50 பேரோ 100 பேரோ, அவங்களும் இவரும் கோர்ட்டில் ஒரு ஜாயிண்ட் பெட்டிஷன் போடுறாங்க, வெவ்வேறு பெட்டிஷன் போடுறாங்க. அவர் கொடுத்தாரு, நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு. இது 2 பேருக்கு இடையில் இருக்க பண பரிவர்த்தனை, இதை முடிச்சு வச்சிடலான்ட்டு கோர்ட்டு வந்து அந்த வழக்கம் முடிக்குது. இது வந்து மணிலாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ஊழல் ஒழிப்பு சட்டப்படி நீங்கள் லஞ்சம் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு, நீங்கள் ஒரு மந்திரி, ஒரு எக்ஸ் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு கண்டக்டர் வேலைக்கு, நாளைக்கு பிரச்சனை வந்தோன்னே நீங்கள் அவருக்கு காசை திரும்ப கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா வேணாமா? சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை தொடரும். வாங்கினவனும் கொடுத்தனவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான்னா கரப்ஷன் ஆக்டையே, லஞ்ச ஒழிப்பு சட்டத்தையே ஸ்டாச்சு புக்கிலேருந்து, அரசியல் சட்ட புத்தகங்கள்லேருந்து நம்ம எடுத்து விடலாம். துரதிருஷ்டவசமாக அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதில் ஏற்கனவே இடியும் உள்ளே வந்ததால் அப்பீலுக்கு இடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதில் யாருக்கிட்டெல்லாம் காசு வாங்கிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாரோ அதில் சில பேர் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு பிறகும் காசு கொடுக்கல. அதாவது கயவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய கடையனுக்கும் கடையன் இருக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலில் இருக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச தர்மம் கூட செந்தில் பாலாஜி கிடையாது. அதனால தான் அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவில் எங்களுக்கு சொன்னார், காசு கொடுக்கலன்னு சில பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் பெஞ்சில் இது வந்து வினோதமான வழக்கு, லஞ்சம் வாங்கினவன் வந்து லஞ்சம் வாங்கினான்னு சார்ஜ் ஷீட்டை போட்டுடுச்சு. தமிழ்நாடு போலீஸ் தான் சார்ஜ் ஷீட் போடுதுங்க.
கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான்னு கேஸை முடிக்கிறதுன்றது ஏற்புடையதல்ல. மறுபடியும் கேஸை நடத்துங்கன்னு சொல்லி திரும்ப அனுப்புது. அதில் தான் இடியெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறார். அவருக்கு ஜாமீன் கொடுக்குறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, கொடுக்குறனா கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தை மற்றவங்களோட நீங்கள் ஒப்பிடாதீங்க. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் தப்பு செஞ்சிருக்காருன்னு நம்புவதற்கு நிரம்பவே ஆதாரங்கள் இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஆதாரங்களை தாண்டி இன்னொரு பக்கம் ஈடியோட செயல்பாடுகள் இந்த வழக்கில் எப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ். ஓகே, ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னால் ஈடி உள்ளே வரதான் செய்வோம். நான் கோர்ட்டில் போய் அவர் ஹைகோர்ட்டில் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன்றாருங்க. எந்த பணத்தை யாருக்கிட்ட நீ வாங்கின? நீ வாங்கினது லஞ்சம், நீ திரும்ப கொடுத்தீங்கன்னா லஞ்சம் இல்லைன்னு ஆகிடும். அது இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸுங்க. மனீஷ் சிசோடியா, கெஜ்ரிவால், சஞ்சய் சிங், சத்யேந்திர ஜெயின், கவிதா இவங்க கேஸோடலாம் நீங்கள் செந்தில் பாலாஜி கேஸ் ஒப்பிடாதீங்க. செந்தில் பாலாஜி கேஸில் இட்ஸ் அன் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். நேற்று சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க நீதிபதி அல்லி, பிரின்சிபல் செஷன் ஜட்ஜு. அந்த அம்மா நேற்று படுத்த படுக்கையாக இருக்காருன்னு வீடியோ கான்ஃபரன்ஸ்களே போட்டு சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணி ஆகஸ்ட் 16 அது அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ட்ரையலை நடத்துட்டாங்க. ஆகவே செந்தில் பாலாஜி கேஸை நீங்கள் மனீஷ் சிசோடியா கேஸோடலாம் ஒப்பிடுவது என்பது தவறுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா பொதுவெளியில் இருக்கக்கூடியவங்க, எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பார்த்தாலே நான் வாங்கினேன், அவன் கொடுத்தான், நாங்கள் 2 பேரும் இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டோம், கேஸை முடிங்கன்னு சொல்லி அவர் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஃப் வாங்கினார்ல, அப்பயே முடிஞ்சு போச்சு. அப்பயே அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அதுதானே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டை விடவா உங்களுக்கு வேற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் செந்தில் பாலாஜி விஷயத்தை இதில் நம்ம ஒப்பிடவே முடியாது.